அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அப்படியே முன்னால் வந்துருங்க. அல்லாஹ்வுடைய அருள் பெரும் கிருபை கொண்டு 16வது தராவி முடிந்திருக்குகிறது. ஆவுதா அம்மன் கலக்க சம்பாவாக்கி வல்லல்ல அப்படின்னு ஆரம்பித்து தாயால் 3 முடிஞ்சிருக்காரு. அதாவது 20வது ஜுஸுவை அல்லாஹ்வுடைய கிருபையில் முடிச்சிருக்காரு. இன்னும் 10 ஜுஸு இருக்குது. ஒன்றா 13 தராவிகா 14 தராவிகா அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அன்பிற்குரியவர்களே, ஆப்தா இன்னைக்கு ஓதுனதில் முதலாவது ரக்காத்து, அந்த முதலாவது ரக்காத்தில் ஒரு ஆயத்து ஓதுனார். என்ன ஓதுனார்னா, அம்மை யுஜீபுல் முழுத்தர்ற இதாதாஹு வயக்ஷிஃபு சூஅ வயஜ்அல லகுமுல் குலஃபா இலாஹி இலாஹு மகல்லாஹி அம்மா ததக்கருவன். அதாவது என்னென்ன அன்றுக்குரியவர்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களில் யாராக இருந்தாலும் உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களை 3ஆக பிரிக்கலாம். அதாவது வசதி உள்ளவர்கள், அறவே வசதி இல்லாத அன்றாடங்காட்சிகள், நடுத்தரவாதிகள். அவர்களால் என்ன செய்ய முடியாது, அவர்களுக்கு சாப்பிட்டு மற்றவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்க முடியாதவர்கள்லாம் நடுத்தரவாதிகள். இப்படி 3 பிரிவாக பிரிக்கலாம்ங்க. இப்படி 3 பிரிவாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வசதி உள்ளவருக்கும் சரி, வசதி இல்லாதவருக்கும் சரி, நடுத்தரவாதிக்கும் சரி, அல்லாஹ் 2 தருணங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். முதலாவது தருணம் என்ன தெரியுமா? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அல்லாஹ் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏழைக்கு தான் அள்ளி தருவான், வசதியாக உள்ளவருக்கு அள்ளி தர மாட்டான். இல்லை, நடுத்தரவாதிக்கு தான் கொடுப்பான், உயர்ந்தவருக்கு கொடுக்க மாட்டான். அல்ல, அதிர்ஷ்டம் என்பதை அல்லாஹ் எல்லாத்திற்கும் வைத்திருக்கிறான், 3 தரப்புக்கும் வைத்திருக்கிறான். ஆனால் அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அதிர்ஷ்டம் வருமாண்டா வராதுங்க. அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு தான் வரும். அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு தான் வரும். அது இஷ்டத்துக்கு எப்போ வரும்? அல்லாஹ் நமக்கு எப்பொழுது அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அது நம்மளிடத்தில் சொல்லாமல் வரும். இது 3 தரப்பாருக்கும் உண்டு. அதே மாதிரி அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, கஷ்டம். கஷ்டம் இதுவும் என்ன செய்யும்? இந்த 3 தரப்பாரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிடிக்கும். என்ன இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காமல் இருக்கிறது பூரா போயிடும். என்ன இருந்தாலும் சரி, திடீரென்று சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். திடீரென்று அடுத்தவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். என்ன இருந்தாலும் சரி, நம்மளே எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இந்த 2 வகையான சூழ்நிலை ஏற்படும். இந்த 2 வகையான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது என்னதான் உதவி செய்யக்கூடியவர்கள் நம் பக்கத்தில் இருந்தாலும் கூட நம்மளுடைய நாவு இருக்கிறது அல்லவா, நம்மளை அறியாமல் யா அல்லாஹ் அல்லாஹ் அள்ளி கொடுக்கிற பொழுது யா அல்லாஹ் இதை நினைச்சே பார்க்கல, சாதாரணமாக நம்மளுடைய வாயிலே வரும். அதே மாதிரி ஒரு கஷ்டம், பெரிய கஷ்டம், நினைச்சு பார்க்காத கஷ்டம், வராதென்றே நினைத்து பார்க்காத கஷ்டம் வருகின்ற பொழுது யா அல்லாஹ் இதை நான் நினைத்து பார்க்கவில்லையே, இதை நான் நினைத்து பார்க்கவில்லையே. இந்த 2 சூழ்நிலைகளையுமே யாரை கூப்பிட வேண்டியது வரும்? அல்லாஹ்வை கூப்பிட வேண்டியது வரும். அன்பிற்குரியவர்கள், மன்சூர் இப்னு காசிம் ஒருத்தர், ஒரு பெரிய ஃபக்கீஹ், ஒரு பெரிய ஆலிம் இருந்தார் பகதாதில். அவரிடத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா? தினசரி மக்கள் ஒன்று கூடுவார்கள். ஒன்று கூடி அவரிடத்தில் என்ன செய்வார்கள்? அதவை கற்றுக்கொள்வார்கள். அதவை கற்றுக்கொள்வார்கள். இப்படி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? அவரை சுற்றி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவர் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குடைய வாசப்படியில் சத்தம் போடுறார். மன்சூர் இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிப்பாட்டிட்டு என்னான்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது எனக்கு 4 திருகம் கொடுங்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களில் யாராவது எனக்கு ஒரு 4 திருகம் கொடுங்கள். 5 வேண்டாம், 3 வேண்டாம், 4 வேண்டும். எனக்கு நிர்பந்த சூழ்நிலை. அப்படிங்கிற பொழுது எல்லாரும் சேப்பில் கையை விட்டு எடுப்பதற்கு முன்னால் அவருக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு. வருவதற்கு முன்னால் என்ன செய்கிறாங்க? அவர் வருவதற்கு முன்னால் மன்சூர் இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, எல்லாரும் சேப்பில் கையை விட்டாலும் பரவாயில்லை,
அவருக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு, அவர் கொடுத்தாலும் பரவாயில்லை. யார் 4 திருகம் கொடுக்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த இடத்திலேயே 4 வகையான ஹாஜத்துகள் நிறைவேறும். அந்த மன்சூர் இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 4 திருகத்தை யார் கொடுக்குகிறார்களோ அவர்களுடைய 4 வகையான தேவைகள் இந்த நாளையிலேயே, இந்த மணித்துளியிலே நிறைவேறும் அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எழுந்திருப்பதற்கு முன்னால் அவருக்கு பின்னால் ஒருத்தர் வெளியிருந்து வந்தார் பார்த்தங்களா, அவர் 4 திருகத்தை பட்டுன்னு கையில் ஒப்படைச்சிடுறாரு. வந்து கேட்டவர்கிட்ட குடிச்சு முடிச்ச உடனேயே எல்லாரும் நிராசையாயிடுறாங்க. இந்த 4 காரியம் நிறைவேறும்னா யாரை கொடுக்காம இருப்பாங்க? உடனே அந்த மனிதரை கூப்பிடுகிறார் மன்சூர் இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கூப்பிட்டு கேட்குகிறார்கள், நீங்கள் என்ன வேலை செய்கிறங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு யூதனிடத்திலே அடிமையாக இருக்குகிறேன், ஒரு யூதனிடத்திலே அடிமையாக இருக்குகிறேன். இந்த 4 திருகத்தை எதற்காக கொடுத்தீர்கள், எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? அந்த யூதன் என்னுடைய எஜமான் இந்த 4 திருகத்தை கொடுத்து பழங்கள் வாங்கி வர சொன்னார், பழங்கள் வாங்கி வர சொன்னார். அப்படியே இந்த 4 திருகத்தை கொடுத்தங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த 4 திருகம் பெரிதல்ல, எனக்கு 4 வகையான ஹாஜத்துகள் நிறைவேறி தீர வேண்டும். அதற்கு என் எஜமான் என்னை என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. அவர் யார்? யூதர். ஆகையினால் நான் கொடுத்தேன். இதையும் கூட அல்லாஹ்வுக்காகத்தான் கொடுத்தேன், அல்லாஹ்வுக்காகத்தான் கொடுத்தேன். அப்போ இந்த மன்சூர் இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்குறாங்க, உன்னுடைய 4 ஹாஜத்து என்ன? அவர் சொல்கிறார், முதலாவது என்னுடைய ஹாஜத் என்ன தெரியுமா? நான் யூதனிடத்தில் இருந்து உரிமை விடப்பட வேண்டும். அவங்க சொல்கிறாங்க ஆமீன்கிறாங்க. இரண்டாவது ஹாஜத் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், வந்தவர் என்னுடைய யூதனாகி எஜமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மன்சூர் இப்னு காசிம் என்ன சொல்கிறாங்க? ஆமீன்கிறாங்க. மூணாவது என்ன ஹாஜத்துன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் உரிமை விட்டாலும் பிரச்சனை இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவர் உரிமை விட்டு விட்டால் நான் பொழப்பு நடத்த என்ன செய்கிறது? எனக்கு பணம் வேண்டும், பொழப்பு நடத்த பணம் வேண்டும். அப்போ மன்சூர் இப்னு காசிம் சொல்கிறாங்க ஆமீன்கிறாங்க. நாலாவது என்னன்னு கேட்குறாங்க அவங்க. அந்த 4 திருகம் கொடுத்தவர் சொல்கிறாரு, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். நாலாவது, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டால் தரித்திரியம் விலகிரும், பரக்கத்து வந்துடும், முகத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு போயிடும், செல்வாக்கு வந்துடும், முகத்தில் உள்ள இருள் நீங்கிவிடும், முகத்தில் ஒளி வந்துவிடும். நாலாவது சொன்னவண்ண அந்த மன்சூர் இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆமீன்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ உன்னுடைய எஜமானிடத்திலே போ. திருப்பி போறார் இந்த மனிதர், போறார். போன உடனே எஜமானர் கேட்குகிறார், 4 திருகம் கொடுத்தேன் அல்லவா, பழம் வாங்கி வர சொல்லி என்ன செஞ்சீர்கள்? இப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, ஆகையினால் அந்த 4 திருகத்தை உன் பேர் சொல்லி அல்லாஹ்வுக்காக சதக்கா கொடுத்து விட்டேன். அப்போ அந்த யூதர் கேட்கிறார், என்ன அவர் என்ன சொன்னார்? 4 ஹாஜத்து என்ன நிறைவேறும் என்று சொன்னார். அப்படின்றவண்ண அந்த யூத முதலாளியிடத்தில் இவர் சொல்லுகிறார், நான் இவ்வளவு காலமாக பிறப்பில் இருந்து அடிமையாகவே இருக்குகிறேன், நான் முதலில் அடிமையிலே இருந்து உரிமை பெற வேண்டும், அடிமைத்தனத்திலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னேன். அவர் ஆமீன் என்று சொன்னார் அப்படின்னு யூதர்கிட்ட சொன்னார். யூதர் கேட்டார், ஆமீன் என்று சொன்னாரா? ஆமாம், நீ இன்றிலிருந்து உரிமை விடப்பட்டு விட்டார். போதுமா? இதுக்கிட்டையும் பெரியார்களை தேடி போகணுங்கிறது. நம்ம என்னைக்கும் பெரியவங்க நினைக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், பௌக்க குள்ளிக்கு இல்மின் அழியுங்கிறான். நீ உன்னை பெரியவனாக நினைத்தால் உன்னை விட ஒரு பெரிய உலகத்தில் நான் படைச்சிருக்கீங்கிறான். நீ உன்னை பெரியவனாக நினைத்தால் உன்னை விட ஒரு பெரியவரை நான் படைத்திருக்கிறேன் எல்லா விதத்திலும். இரண்டாவது என்ன விஷயம்னு கேட்டார் யூதர். இரண்டாவது விஷயம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா வேதங்களும் உனக்கு தெரியும், பிடிவாதத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குகிற, ஆகையினால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னி நான். அவர் ஆமீன்னு சொன்னார். அந்த யூதர் சொன்னார், உன்னுடைய கையை நீட்டினார். அடிமை கையை நீட்டினார். நீ முஸ்லீம் தானே? ஆமா, நான் முஸ்லீம் தான். அடிமையுடைய கையை பிடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். சரியா போச்சா? மூணாவது என்னன்னு கேட்டார்,
உன்னிடத்திலே உரிமை பெற்று விட்டால் எனக்கு வாழ்க்கை நடத்த வழி வேணும்ல. நான் ஒன்றுமில்லாமல் அல்லவா இருக்குகிறேன், நீ பணக்காரராக இருக்குகிறாய், எனக்கு வாழ்வு நடத்த வழி வேண்டும் அல்லவா, அதற்கு வழி வேணும் என்று சொன்னேன். அவர் ஆமீன்டார். யூதர் உடனே சொன்னார், அந்த முதலாளி சொன்னார், இன்னையிலிருந்து என்னுடைய அடிமையும் அல்ல, நீ இஸ்லாத்தை இஸ்லாம் நானும் முஸ்லீம் ஆகிவிட்டேன், இன்றில இருந்து நீயும் நானும் என்னுடைய சொத்துரை தொழில் பார்ட்னர்கள். புரிஞ்சு போச்சா? நீயும் நானும் சமம். அடுத்தபடியா என்னுடைய சொத்துரை தொழில் பார்ட்னர்கள், என்னுடைய சொத்து உனக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம், அதில் வர்ற ராவத்தை நம்மளே எடுத்துக்கலாம். நாலாவது என்னன்னு கேட்டார் யூதர். நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த அடிமை சொன்னார், உன்னுடைய பாவம் அல்ல, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். என்ன சொன்னார்னு கேட்டார். ஆமீன்னு சொன்னார். அப்போ அந்த யூதர் சொன்னார், நான் யூதனாயிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், நீ முஸ்லீம் தான், நீயும் நானும் இப்போ சகோதரர்கள், ஆனால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படா யார் மன்னிக்கணும்? அல்லாதே மன்னிக்கணும். நான் இதற்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? நானும் அல்லாஹ்வுடைய அடிமை, நீயும் அல்லாஹ்வுடைய அடிமை, இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற பொழுது அவருடைய வீட்டு சுவத்திலே இருந்து ஒரு அசரீர் வருது. அவருடைய வீட்டு சுவத்திலே, அந்த யூதருடைய வீட்டு சுவத்திலே இருந்து ஒரு அசரீர் வருது. கஃபரல்லாஹு லக்க, யூதரே, இதற்கு முன்னால் நீ யூதர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதால், கலிமா சொல்லி விட்டதால் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். அடுத்தபடியாக கஃபரல்லாஹு வலி அபுதிக்க, கஃபரல்லாஹு வலி அபுதிக்க, உன்னுடைய பாவத்தை மாத்திரம் மன்னிக்கல, மாறாக உன்னுடைய அடிமை உன்னிடத்திலே வந்தார் அல்லவா, இத்தனை விஷயத்திற்கு காரணமாக இருந்தார் அல்லவா, அவர் பாவத்தை மன்னிக்கப்படணும்னு சொன்னவன மன்சூர் இப்னு காசிமி ஆமீன் சொன்னார் அல்லவா, உன்னுடைய அடிமையுடைய பாவத்தையும் மன்னித்து விட்டான். அவர் செவுத்திலிருந்து சவுண்டு வருது, சொல்றது யாரும் தெரியல. மூணாவது ஒரு சவுண்டு வந்துச்சு, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ ஹாதிஹி துன்யா வல்லாஹிரா, உன் பாவம் அவர் பாவத்தை பச்சனை மன்னிச்சா பத்தாது, அல்லாஹ் உனக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூதருக்கும் பரக்கத்து செய்வான். பரக்கத்து செய்யட்டும் அல்ல, பரக்கத்து உறுதியாக செய்வான். இந்த உலகத்தில் எல்லாம் பார்ப்பார்கள், இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறு உலகத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் அப்படின்னு சவுண்டு வந்துச்சுங்க. அவருடைய வீட்டு வாசத்தாது செவுத்திலிருந்து சொன்னது யார்? அல்லாவா ரசூலா? யார் சொன்னா தெரியும். அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். ஆப்தா முதலாவது ஓதுன ஆயத்தில் அம்மை யுஜீபுல் முழுத்தர்ற இதாத ஆகு, நிர்பந்திக்கப்பட்டவர், நிர்பந்தமாக கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டவர் அல்லாஹுவை அழைத்தால், பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி பதில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அல்லாஹுவை அழைத்தார், அம்மா யுஜீபுல் முழுத்தர்ற இதாத ஆகு, அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் என்னான்னு கேட்பான். ஏப்பா என்ன கூப்பிடுறேன்னு கேட்பான். கூப்பிடுறேன்னு கேட்கிறது அவருக்கு தெரியாது, அவருடைய இதயத்திற்கு தெரியும், அழைக்கக்கூடியவருடைய இதயத்திற்கு தெரியும். நான் இப்படியாக்கு இந்த கஷ்டத்திலே இருக்குகிறேன், என்னுடைய கஷ்டத்தை நீக்கி என்று சொன்னால் அவன் உடனே அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு வழி செய்வான். வழி எப்படி தெரியும்? கஷ்டத்தை நீக்குவதற்கு வழி செய்வான். எப்படி வழி தெரியும்? அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடியவரை அவர் அறியாத புறத்தில் இருந்து அவர் கண்ணுக்கு காட்டி என்ன செய்வான்? உன்னுடைய கண்ணுக்கு காட்டி உன்னுடைய சிரமம் இது என்று அவரிடத்தில் சொல்லுகிறாயோ சொல்லவில்லையோ, உனக்கு என்ன வேணும், உன்னுடைய கஷ்டத்தை நீக்குகிறேன் என்று வாய் திறந்து கேட்டு உன்னுடைய கஷ்டத்தை நீக்குவார் அப்படின்னு கேட்டு அல்லாஹ் கேட்கிறான். இலாகும் அல்லாஹ் இப்படியா கொண்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அல்லாஹ் என் அல்லாத ஒருவன் இருக்குகிறானா? இலாகும் அல்லாஹி தஆலா இருக்குகிறானான்னு கேட்டு அல்லாஹ் கேட்கிறான். அம்மா யுஷ்ரிகூன், இதற்கு பின்னாலேயும் கூட எனக்கு நீ இணை வைப்பாயா? என்னை நீ மறப்பாயா? என்னை நீ மறுப்பாயா? அப்படின்னு அல்லாஹ் கேட்குகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாவிட்டாலும் சரி,
நம்மளுடைய எல்லா வகையான தேவைகளையும் அது சிறிதாகட்டும் பெரிதாகட்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு மனிதரிடத்தில் இணக்கமானமையானால் அந்த காரியம் நடக்கும். அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனிதரிடத்தில் இணக்கமாகி திருப்பி அல்லாஹ்விடத்திலே போனோமையானால் அல்லாஹ்வும் இல்லைன்றுவான், மனிதனும் இல்லைன்றுவான். இதுதான் உலகத்தில் ரியலியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் நல்லவர்கள் வாழ்ந்தார்கள் அன்பிற்குரியவர்களே. ஆகையினால் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நாம் அல்ல, நம்மளுடைய சந்ததிக்கும் இந்த வாழ்க்கை என்ன செய்யும்? நம் புறத்தில் இருந்து பாலாக ஊட்டப்பட்டு நாம் எல்லா உலகத்திலும் நன்றாக இருக்கலாம், நம் சந்ததிகளும் நன்றாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பல் தஆலா இந்நாளல்ல எந்நாளும் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமாக இந்த 16வது தராவீஹின் பரக்கத்தால் தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர்